இந்த கணக்கில் பாருங்கள், அடுத்த உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 0.5, 0.6, 1.5, 4, 8.9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் 12.6, 13.5, 14.3, 17 கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் 2025. ஸோ இதில் நம்ம வந்து இந்த மாதிரி சீரிஸ் தொடர் உறுப்பை காண்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, அதில் என்ன ஆட் பண்ணுறது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லை டிவிஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஸோ 0.5க்கும் 0.6க்கும் பாருங்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ 0.1 இருக்குது. நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா ஸோ 0.6க்கும் 1.5க்கு எவ்வளோ இருக்குது? 0.9 இருக்குது. அடுத்து 1.5க்கும் 4க்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2.5 இருக்குது. 4க்கும் 8.9க்கு எடுத்தோம்னா 4.9 இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வருது. இது வந்து முழு நம்பர் எடுத்துன்னு வச்சுங்களேன், 1 ஸ்கொயர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர்டு, இது வந்து 5 ஸ்கொயர்டு, இது வந்து 7 ஸ்கொயர்டு. ஸோ நம்மளுக்கு அடுத்தப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 7க்கு அடுத்து 9 ஸ்கொயர்னு வரணும். ஸோ 9 ஸ்கொயர்டு அப்படின்னா நமக்கு வந்து 81. 81 வந்து 8.1ன்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ 8.1ஓட நம்ம வந்து இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வருது? இப்போ 8.1 + 8.9 நம்ம வந்து கூட்டினோம்னா மீதி 8, 8, 16, 17. ஸோ 17.0 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரணும். இதுதான் ஆன்சர். நன்றி.